இருந்த போதிலும் அன்புமணியின் ஆதரவாளர்கள் அவர் குறித்து அருள் குறித்து கடுமையாக விமர்சனம் செய்து பேசிய அந்த நிகழ்வையும் பார்த்திருக்கோம். குறிப்பாக ஆத்தூரில் இறுதியாக நடந்த சேலம் மாவட்ட பொதுக்கூட்டத்தும் ஆத்தூர்ல இறுதியாக நடந்துச்சு. அந்த கூட்டத்தில் பேசிய பாமகவோட ஒருங்கிணைப்பாளர் மாநில ஒருங்கிணைப்பாளர் கார்த்தி பேசும்போது கடுமையாக பேசியிருந்தார். அருள் வரம்பு மீறி செயல்படுவதாக ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்திருந்தார். இதற்கு மேல் நாங்கள் பொறுத்திருக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தார். இது என்றாக இருந்தாலும் எந்த நாளிலும் இது ஒரு மோதலாக உருவெடுக்கும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்த ஒரு நிலையில் தான் தற்பொழுது சட்டமன்ற உறுப்பினர் அருள் கார் மீது ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக தற்பொழுது சட்டமன்ற உறுப்பினர் அருள் சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை நேரில் சந்தித்து புகார் அளிக்க உள்ளார். இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் அப்பகுதியை சேர்ந்த பாட்டாளி மக்கள் கட்சியினர் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு தகவல் வெளியாகி இருக்கு. யாரெல்லாம் இதில் ஈடுபட்டிருக்கிறார், குறிப்பாக அந்த காட்சிகளில் காவல்துறை ஆய்வாளரும் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே இந்த சம்பவத்தில் தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் யார் யார் என்பது குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளிக்க உள்ளார். இதன் தொடர்ச்சியாக காவல்துறையின் நடவடிக்கைகள் ஒரு புறம் இருக்கும். ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல கடந்த சில மாதங்களாகவே ஏற்பட்டு வந்த இரு தரப்பினருக்கு இடையேயான கருத்து மோதல் தற்போது தாக்குதல் என்ற அளவிற்கு வலுவடைந்திருக்கிறது. எனவே காவல்துறையினர் இந்த விவகாரத்தில் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் அப்படிங்கிறதா அருளோட கோரிக்கையாகவும் இருக்கிறது. திலகவதி.